ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன், பராபவ வருஷம் ஆனி மாத பலன்கள் 15/6/2026 16/7/2026 வரலும் உண்டான காலகட்டம் 32 நாட்கள். இந்த மாதம் பார்த்தோம்னா 32 நாள். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் மாறக்கூடிய கிரகங்கள் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா, காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் இருக்கார். மிதுனத்தில் புதன் ஆட்சி சூரியனோடு சேர்ந்து, கடகத்தில் குரு உச்சம் சுக்கிரனோடு சேர்ந்து, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, சனி மீனத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள், செவ்வாய் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு 19/6/2026 அன்றைக்கி போடுறது. 5/7/2026 அன்றைக்கி சுக்கிரன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வர்றார். இது இந்த மாதத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, 20/6/2026 அன்றைக்கி ஆனி மகம் 46வது பட்ட அழகிய சிங்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதாவது அந்த ஸ்ரீரங்கநாத மகாதேசிகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவருக்கு திருநட்சத்திரம் அதாவது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வருது. இவருடைய முந்தைய இருந்த இந்த மடத்தில் இருந்தவரால் தான் ஸ்ரீரங்கத்தினுடைய ராஜகோபுரம் கட்டினவங்க. இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் 21/6/2026 அன்றைக்கி நடராஜர் தேர், இந்த சிதம்பரம் நடராஜர் தேர் ஆனி திருமஞ்சனம்னு சொல்லக்கூடியது 22ஆம் தேதி அன்றைக்கி கார்த்தால உத்திர நட்சத்திரம் வருது, திருமஞ்சன அலங்காரம் அன்றைக்கி. அதற்கு பிறகு 27ஆம் தேதி 27/6/2026 அன்றைக்கி சனி பிரதோஷம். அது ரொம்பவுமே முக்கியம். வருஷத்தில் 1-2 தான் சனி பிரதோஷம் வரும், ரொம்பவும் முக்கியமானது. அந்த இடத்துல அன்றைக்கி போய் சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கு வந்து அந்த பிரதோஷ காலத்தில் தீபாராதனை வழிபடுறது மிகவும் விசேஷம். எல்லா விதமான தோஷங்களும் நீங்கக்கூடிய விஷயம். 28ஆம் தேதி பார்த்தாலேயானால் இந்த வருஷம் ஜேஷ்டாபிஷேகம். ஜேஷ்டாபிஷேகம்னா ஆணிக்கேட்டையில் வந்து ரங்கநாதர் அந்த ஸ்ரீரங்கத்தில் மிகவும் விசேஷம், பழனியில் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். ஆணிக்கேட்டை ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்கிறது. 29ஆம் தேதி ஆனி மூலம். அதாவது ஆனி மூலம் என்னென்னா பௌர்ணமி நாள், மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆனி மூலத்தில் பார்த்தாலேயானால் பௌர்ணமின்றதுனால, அதாவது பகலும் இரவும் நல்ல வெளிச்சத்தோடு இருக்கக்கூடிய நாள், ரொம்பவும் ஏற்றமான நாள். அதாவது பௌர்ணமியில் பற்றி நிறைய வீடியோஸ் பேசியிருக்கேன் நான். மிகவும் ஏற்றமான காலம் பௌர்ணமின்றது. அதுவும் வந்து ஆனி பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம். இந்த மாதத்தில் வரக்கூடிய இன்னும் ஒரு விசேஷ நாள் பார்த்தேன்னா 11/7/2026 பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி. அதாவது கூர்மாவதாரம் பெருமாள் எடுத்ததுக்கு அன்றைக்கி உண்டானது கூர்ம ஜெயந்தி 11/7/2026 அன்றைக்கி. சரி, இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் பார்த்தாலேனா உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுறது அப்படின்னா நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை கொடுங்க. உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயரோடு அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை கொடுத்து உங்களோட டிஸ்கஷன் வச்சுக்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா 45-50 வயசு ஆகுது. அவளுக்கு வந்து இந்த சந்தி இருக்கிறதுனால சில பேர் வந்து 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் அதெல்லாம் மாறி போனதுனால ராசிகளே மாறிடுறது. அதாவது ரிஷபம், மிதுனம், மிருகசீரிஷம் 2-3 மாறித்தினாலே மாறிவிடுறது. அதனால் வந்து அவங்களுக்கு பாக்கியங்கள் எது, அதாவது சுபர்கள் யார், அசுபர்கள் யார், ஏற்றங்கள் எது கொடுக்கும், எந்த கிரகம் வந்து அவளுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், தசாபுக்தி எந்த அளவுக்கு விசேஷமாக போகும், இப்போ இருக்கிற கோச்சார நிலை எந்த அளவுக்கு போகும், எது எடுத்தாலும் தடங்கள் வந்துட்டே இருக்குது, எந்த தொட்டாலும் தடங்கள் வந்துட்டே இருக்குது, இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த சந்தின்றது ரொம்பவுமே முக்கியமானது. அந்த சந்தியை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதற்கு பிறகு உங்களோடு பேசும்பொழுது உங்களுக்கு அதனுடைய பிரச்சனைகள் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு சரி பண்ண முடியுமோ அதை சரி பண்ணலாம். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த மாதம், அதாவது ஆனி மாதம் பராபவ வருஷம் எந்த மாதிரியான மாற்றத்தோடு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
கடகராசி நேயர்கள், புனர்பூசம் பூசமாயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திரன். அதாவது சந்திரன் மனசுக்காரகன்னு சொல்லக்கூடியவர். ஏன்னா நம்ம நினைக்கிறத எல்லாத்தையும் வேகமாக செல்லக்கூடியது மனசு தான். ஏன்னா அதாவது ஒளியை விடவும் சரி எதையை விடவும் வேகமாக செல்லக்கூடியது மனசு. அதனால் சந்திரன் அதிவேகமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்மளுடைய இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு ராசிக்கு அடுத்த ராசி 2.25 நாளில் மாறிண்டே இருக்கக்கூடிய மிகவும் வேகமாக செல்லக்கூடிய கிரகம். சரி, இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த பராபவ வருஷம் ஆனி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் பேசுவோம். இந்த பராபவ வருஷத்தில் 15/6/2026 16/7/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் ராசிக்கு 11 அதாவது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல பார்த்தேனால் புதன் ஆட்சி பெற்று போகிறார். 2ஆம் அதிபதியும் சேர்ந்து போகிறார். இதனால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல போகிறாருன்னா வரக்கூடிய வருமானங்கள் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சிகள் கொஞ்சம் அதிகமாக செலவு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசியிலேயே குருவும் சுக்கிரனும் இருக்கா. குருவும் சுக்கிரனும் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா தனித்த அந்தணன் பாழ் அப்படின்னு தான் ஜோதிட சாஸ்திரத்தை சொல்கிறது. இப்போ சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 4/11 அதிபதி, லாபத்தின் அதிபதியே அவர் தான். அதனால் புதிய தொழிலில் பெரிய மாற்றம் ஏற்றம் எல்லாமே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் கொஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 2ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகிறார். 11ஆம் அதிபதி தனஸ்தானத்திலே போய் உட்கார்றார். தனக்காரகனே உங்களுடைய ராசியில் இருக்கார். அதனால் சொல்கிற இடம், தொடர இடம், பார்க்குற இடம் எல்லாமே பணம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்துல பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். திக்பலத்தில் இருக்கார். அது முதல்ல ஒரு 5 நாள் இருக்கார். அதுக்கப்புறம் 19ஆம் தேதி அன்றைக்கி ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் ரியல் எஸ்டேட் மூலியமாக லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அது தவிர இந்த வேளாண் பொருட்கள் மூலியமாக வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் திடீர் பண யோகங்கள் வரும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். இப்போ ஒரு வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும், வேலை நிமித்தமாக வெளிநாடு போனால் உங்களுக்கு அதிகமான லாபங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. திருமண யோகம் கைகூடக்கூடிய வாய்ப்பு. 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படும். ஏன்னா குரு பகவானே ராசியில் இருக்கிறதுனால எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுப்பார். புதிய தொழிலில் ஏற்றம், புதிய மாறுதல்கள் தொழிலில் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. லாபங்கள் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். செலவுகள் கூடுதல் செலவுகளாக இருக்கும். சில விரயங்கள் கொஞ்சம் வரும். இருந்தாலும் அதாவது 12ஆம் இடம் இருக்கிறதுனால, 12ஆம் இடத்தினோட ஆட்சி பெற்றிருக்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிஆர், அதை தவிர சிட்டிசன்ஷிப் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறார். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கும். ஏன்னா கேத்துவோடு சேர்ந்தாலும் சுக்கிரனுடைய ஆதிக்கம் நல்லபடியாகவே இருக்கும். அதனால் பேச்சில் ஒரு நல்ல நளினம் இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு பேச்சின் மூலியமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் மிகவும் அதிகமாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேத்து இருக்கார். அதனால் குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் இருக்கும். இருந்தாலும் சுக்கிரன் வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவர்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டு. அதை தவிர புதிய வேலையின் மூலியமாக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில்
நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் உடல் நலத்தில் ஓரளவு சுமாராக தான் ஏற்றங்கள் இருக்கும். ஏன்னா சனி பகவான் 9ஆம் இடத்துல போய் உட்காந்து குருவினால் பார்க்கப்படுறதுனால கொஞ்சம் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் நீங்கள் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை விட்டுட்டு இருக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்கிறது சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கு என்னென்னைக்கு வருது அப்படின்னா 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரணும். 5/7/2026, 3/7/2026 5/7/2026 வரலும் உண்டான நாட்களாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு 3ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரலும் இருக்கக்கூடிய நாட்களாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. இந்த காலத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நீங்கள் பன்னீர் ஒரு பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு போங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு. அது அவங்க அபிஷேகத்துக்கு உபயோகப்படுத்திப்பாங்க. அது நல்ல உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும். இந்த கடகராசிக்காரர்கள், அதாவது வேன் டிரைவர், பஸ் டிரைவர், துரித உணவகங்கள் செயல்படுத்துகிறவங்க, அதை தவிர ஹோட்டல்ஸ் வச்சுருக்கவங்க, அதை தவிர பஸ் டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸு, அதை தவிர இதில் ஃப்ளைட்டு ஓட்டுறவங்க, ஃப்ளைட் கமாண்டன்ஸு, விவசாயம் பண்ணுறவங்க, தென்னந்தோப்பு வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. ஒருவேளை உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் வரக்கூடிய சனி பிரதோஷத்தன்னைக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக சேரும்.